நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷோமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகஞ்சரும் கேள்விப்பட்ட போது. இங்கே தேவ மகன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஒரு நல்ல நிலை அடைய, ஆலயத்தின் அலங்கம் கட்டப்பட, தங்கள் வாழ்வில் ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் இறங்குகிறார்கள். அந்த முயற்சியில் இறங்கி அவர்கள் சில வேலைகளை பார்க்கிறார்கள். என்ன ஆச்சரியம், அந்த காரியம் ஜெயமாய் முடிகிறது. ஒன்றை மாத்திரம் எண்ணிக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உழைக்கவும் செயல்படவும் பிரயாசப்படவும் கிரியை செய்யவும் சோர்ந்தே போகாதீர்கள். எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நீங்கள் அடைவதற்கும் பெறுவதற்கும் என்ன முயற்சியில் நீங்கள் இறங்கணுமோ அதை தீவிரமா இறங்குங்க. 100% ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நீ உன் முழு பலத்தோடு கூடவே செய் என்று வேதம் போதிக்கிறது. நல்ல ஒரு வேலையை அடையணுமா, நல்ல ஒரு வாழ்க்கையை அடையணுமா, நல்ல ஒரு குடும்ப சமாதானம் பெறணுமா, நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை அடையணுமா, நல்ல ஊழியம் செய்யணுமா, நான் சொல்லுகிறேன் அதற்கு ஏற்ற வேலையை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமா, சரி, நல்லா வரணும்னு சொல்லிட்டு மோசமான வேலையில நம்ம இறங்கக்கூடாது. பாருங்க, நல்லா வரணும், குடும்பம் நல்லா வரணும், பிள்ளைகள் நல்லா வரணும், வருங்காலம் நல்லா வரணும்னு சொன்னா நல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். பாருங்க, செய்வீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, 100% ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய கிரியைகளுக்கும் பிரயாசங்களுக்கும் முயற்சிகளுக்கும் பலன் உண்டு என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். அப்ப நான் சொல்றேன், இல்லையே இல்லையே நினைக்கிறத விட கிடைச்சிரும் என்று உழைப்பது மேலானது. ஏன்னா நீங்க நினைச்சது நடக்கலன்னா நீங்க உழைச்சது நிச்சயமாவே நடந்துரும். அல்லேலூயா. அப்ப இங்க நெகேமியாவும் தீர்க்கதரிசிகளும் என்ன காரியத்தை செய்யணுமோ தேவதாசர்கள் அந்த காரியத்தை செய்றாங்க. அந்த காரியத்தை செஞ்ச உடனே அந்த காரியம் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த காரியம் ஜெயமாய் முடிந்து ஒரு செட்டில்டான ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க, ஒரு நல்ல நிலை அடைகிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்ல, சொல்லுங்க, நான் இருந்த நிலை என்ன, இப்ப நான் இருக்கிற நிலை என்ன, அப்ப இருந்ததை விட 1000 மடங்கு நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை நல்ல நிலையில தான் வச்சிருக்கிறாரு. சில மணி நேரங்கள் தொடர்ந்து என்னோடு டிராவல் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப கவனிப்போம், நம்ம இவ்வுலக வாழ்வில் நாம் சிறந்ததை அடைவதற்காக நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்களுக்கு தேவன் 100% பலனை தருகிறார். அப்படி பலன் பெற்று நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது, நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லாம் முடிந்தது, எல்லாம் சிறப்பாயிடுச்சு நீங்க நினைக்க கூடாது. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு உங்க லைஃப் பெட்டர் ஆகுதோ, எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஒரு நிறைவுக்குள்ள வருதோ, எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை வளர்ச்சிக்குள்ளாய் செல்லுகிறதோ அந்த அளவுக்கு சவால்களும் பெருகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்க நினைச்சிடக்கூடாது நம்ம வளர வளர எல்லாம் சரியாயிடும். இல்ல, வளர வளர சவால்களும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு உயரம் அடைய அடைய எல்லாம் சரியாயிடும். இல்ல, உயர உயர இன்னும் அடுத்த உயரத்துக்கு செல்வதற்கான பல வகையான சோதனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். பல வகையான எதிர்மறையான சூழ்நிலைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கும் நிலையை கடந்து இருக்க வேண்டிய அபார வளர்ச்சிக்கு நாம் செல்லும் பொழுது வரக்கூடிய சவால்களை எப்படி மேற்கொண்டு இன்னும் அதிகமான, அதாவது நீதிமானுடைய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது அல்லவா, அப்படிப்பட்ட உயரத்திற்கு நாம் சென்று கொண்டே இருக்க வேணும். எவ்வளவு காலம் வரைக்கும்? நான் சொல்றேன், மூச்சு இருக்கிற வரைக்கும், 120 வயசு வரைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது லைஃப்ல. ஒரு கோலை செட் பண்றோம், அதற்கான வேலையில இறங்குறோம், அதை அடைந்து முடிக்கிறோம்,
கூடவே சில சோதனைகள் வருது, அதையும் காலி பண்றோம், மறுபடியும் எழும்புறோம், மறுபடியும் ஒரு இடத்துக்கு நம்ம வரோம், மறுபடியும் சோதனைகள் வருது, மறுபடியும் காலி பண்றோம், மறுபடியும் எழும்புறோம், மறுபடியும் ஒரு உயரத்தை அடைகிறோம், மறுபடியும் சோதனைகள் வருது, மறுபடியும் காலி பண்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல செட்டில்டான ஒரு லைஃப் என்பது பாத்ரூம்ல மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. அங்கதான் ரிலாக்ஸே. யோசித்து பாருங்க, படுக்கும் போது கூட என்ன ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு, அந்த காரியத்தை முடிக்கணும், இந்த காரியம், சவால்கள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் அதற்கு ஆயத்தமாயிட்டு, அல்லேலூயா, டாய்லெட் பாத்ரூம்ல மட்டும்தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இங்க செட்டில்டா நீங்க இருக்க முடியாது. அப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. உங்களுக்கு பின்பதாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு தாண்டி அபார வளர்ச்சி அடைந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்புறம் பேன் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் எல்லாரையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் அபார வளர்ச்சி அடைவதற்காகத்தான் ஆவியானவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். வாழ்வில் நீங்கள் அபார வளர்ச்சி அடைவதற்காக தான் உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வில் அபார வளர்ச்சி அடைவதற்காகத்தான் உங்க மேல கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்வில் அபார வளர்ச்சி அடைவதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையையும் ஜீவனையும் தன் சொந்த குமாரனையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பாருங்க, வாழ்க்கையில பாருங்க, கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் வெற்றி பெறுவதும் மேன்மை அடைவதும் மறுபடியும் எல்லா யுத்தங்களை ஜெயிப்பதும், இதுதான் பாருங்க தேவனுடைய பிள்ளை. இது புரியணும் வாழ்க்கையில. நான் பேசாம போய் உக்காந்துறேன்ப்பா, இல்ல அங்கேயும் நாலு வந்து இடிச்சிட்டு இருக்கோங்க. நீங்களாம் போய் பேசாமலாம் உட்கார முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசாமலாம் போய் உட்கார முடியாது. ஏன்னா ஏதோ உங்களை சும்மா இருக்க விடாதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க நெகேமியாவும் தேவதாசர்களும் எல்லாத்தையும் வேலையை முடிச்சிட்டோம்ப்பா, சூப்பரா ஆயிடுச்சுப்பான்னு பார்த்தா அங்கதான் சவாலே ஆரம்பமாகுது. என்ன ஆரம்பிக்குதான்? இவர்கள் கட்ட வேண்டியதை கட்டி முடித்து இனி செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை, எல்லாம் வெல் செட்டில்ட் ஆயிட்டது என்றது போல இவர்கள் காட்சி அளிக்கும் பொழுதுதான் என்ன நடக்கிறதாம்? எதிரிகளாகிய சத்துருக்களாகிய விரோதிகளாகிய சன்பல்லாத்தும் துபியாவும் அரபியனான கேஷோமும், இதெல்லாம் அப்படி பேக்கேஜா வருது பாருங்க. எல்லாம் யார் பெத்த பிள்ளைங்களோ இதுங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதனைப்படுத்துறதுக்காகவே ஒரு கும்பல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. கோஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகஞ்சரும் கேள்விப்படுகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ நல்லா இருக்கிறத கண்ணில் விளக்கண்ண ஊத்திக்கிட்டு உன் சத்துருக்கள் எல்லாம் அதை பார்க்கிறார்களாம். ஓ, பெட்டர் ஆயிட்டு இருக்கிறாங்களா இவங்க, ஏதாச்சும் ஒரு உபாய தந்திரம் பண்ணுவோம், சும்மா விட்டுறக்கூடாது இவங்கள, ஏதாச்சும் ஒரு சங்கடத்துக்குள்ளாக நம்ம அகப்படுத்துவோம் என்ற தீர்மானத்தோடு மனிதர்கள் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உணர்வடைய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், 1000 எதிர்மறையான சூழ்நிலைகள் பெருகும் பொழுதுதான் உலகத்தின் மீது சந்தேகம் வருகிறது, மனிதர்கள் மேல் நம்பிக்கையற்ற நிலைகள் வருகிறது. யாரையும் நம்ப முடியல, யார்கிட்டயும் மனம் திறந்து பேச முடியல, எவர்கிட்டையும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்க முடியல. ஏனென்றால் எவரும் நம்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலக மாந்தர்கள் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்கிறது.